ரிஷபராசி அன்பர்களுக்கு தமிழ் புத்தாண்டில் ஏற்படுகின்ற மாற்றங்கள் என்ன? தமிழ் புத்தாண்டு ஆரம்பிச்ச பிறகு நம்மளுடைய ரிஷபராசிக்காரங்க என்னென்ன விஷயங்கள்லாம் சிறப்பா செய்ய போறாங்க, எந்தெந்த விஷயங்களை கொஞ்சம் நிதானம் அப்படிங்கிற விஷயங்களை கடைபிடிக்கணும். அதாவது பாத்தீங்கன்னா இந்த வருடம் துவக்கத்திலிருந்தே நம்மளுடைய ரிஷபராசி என்பவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய, மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு வருடமாக உறுதியா இருக்க போது. அதாவது உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்து அதிபதியாக கருதுகின்ற சனி பகவான் 11ஆம் இடத்துக்கு வர்றார். ஆல்ரெடி 11ஆம் இடத்துக்கு வந்துட்டார். தமிழ் புத்தாண்டு பிறக்கிறதுக்கு முன்னாடி ஒரு மாசத்துக்கு முன்னாடி என்ன பண்றாரு, அவர் 11ஆம் இடத்துக்கு வந்துட்டார். உங்க ராசியிலே அமர்ந்த குரு பகவான் தமிழ் புத்தாண்டுக்கு பிறகு சேஞ்ச் ஆகி 2ஆம் இடத்துக்கு போறார். ஸோ இவ்வளவு நாட்களாக ஏதோ ஒரு ஆசிரியர் பக்கத்தில் அமர்ந்திருந்தா, நம்மளுடைய குருநாதர் நம்ம பக்கத்தில் அமர்ந்தா ஒரு பதற்றத்தோடையே செய்வோம் பார்த்தீங்களா? இதை அதாவது அவர் நம்மளை பார்ப்பாரோ, இவர் நம்மளை பார்ப்பாரோ, இவர் நம்மளை பார்த்ததுன்னு சொல்லிடுவாரோ, நம்மளோட வயது மூத்தவர்கள் நம்மளை ஏதாவது சொல்லிடுவாங்களோ, ஸோ அப்படி நினச்சிக்கிட்டு பல விஷயங்களை நீங்கள் செய்யாமல் இருந்திருப்பீங்க. ஸோ அந்த விஷயங்களில் இனிமேல் மாற்றம் உண்டு. தன்னம்பிக்கையுடன் நீங்கள் செய்யக்கூடிய ஆற்றல், வெற்றி பெறக்கூடிய செயல்பாடுகள்லாம் கிரக ரீதியாக ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க. அதேபோல் நம்மளுடைய ரிஷபராசிக்காரங்களில் யாரெல்லாம் குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருந்தீர்களோ, குழந்தை பாக்கியம் கிடைக்கல, கோயில் கோயிலாக சுற்றினேன் கிடைக்கவே மாட்டேங்கி அப்படின்னு சொல்லி காத்திருந்தீங்களோ அனைவருக்குமே, அதாவது கல்யாணம் முடித்து குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருக்கும் அனைவருக்குமே குழந்தை பாக்கியம் கொடுப்பதற்கான ஒரு அற்புதமான சூழ்நிலையில் கிரக நிலைகள் ஏற்படுகிறது. ஸோ இந்த மாதத்தின் ஆரம்பத்திலே பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசியின் அதிபதியான சுக்கிர பகவான், உங்களுடைய ராசியின் அதிபதி மற்றும் 6ஆம் இடத்து அதிபதியான சுக்கிர பகவான் உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல உச்சமற்ற அதுக்கு வீடு கொடுத்தவர் உங்கள் ராசியிலே உட்கார்ந்துருக்கார். அப்போ ரிஷபராசிக்கு எப்போ தமிழ் புத்தாண்டு பிறக்கோ அதுலேருந்து யோகங்கள், மிகப்பெரிய மாற்றங்கள், ரிஷபராசியில் உள்ள பெண்களுக்கு மிகப்பெரிய ஒரு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய வருடமாக உறுதியாக எடுக்கலாம். ரிஷபராசியில் உள்ள பெண்கள் யாரெல்லாம் தன்னுடைய வாழ்க்கையில் வெற்றி பெறணும்னு நினைக்காங்களோ, தன்னுடைய வாழ்க்கையில் எப்படியாச்சும் நம்ம ஒரு நல்ல நிலைக்கு வந்துடணும், இந்த சமுதாயத்துக்கு முன்னாடி நம்மளுடைய அங்கீகாரத்தை பெறணும், இவங்கெல்லாம் நம்மளை டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்காங்க, நம்ம எவ்வளோ முயற்சி எடுத்தாலும் நம்மளை டிஸ்கரேஜ் பண்ணுறாங்க, அப்படிலாம் ஃபீல் பண்ணுற நம்மளுடைய ரிஷபராசி பெண்களுக்கு உறுதியாக உயர்ந்த நிலையில் செல்வதற்கான ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலையை நோக்கி, சரியான பாதையை நோக்கி போவதற்கான ஒரு அற்புதமான வருடமாக துவக்கத்திலே இருக்குங்க. ஸோ அதே போல் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ரிஷபராசியில் ஆசிரியராக, பேராசிரியராக, அதே போல் பார்த்தீங்கன்னா மருத்துவத்துறையில் பணிபுரிகின்ற நபர்கள் அனைவருமே ஒரு அங்கீகாரம் பெறக்கூடிய ஆற்றல் உண்டு. அது பெண்களாக இருந்தாலும் சரி, ஆண்களாக இருந்தாலும் சரி, உங்களுடைய அனைவருக்குமே நீங்கள் சிறந்த ஒரு டாக்டர், சிறந்த ஒரு வாத்தியார், சிறந்த ப்ரொஃபஸர் அப்படின்னு சொல்லி பேரு வாங்கக்கூடிய அமைப்பில் உங்களுடைய கிரகங்கள் உங்களை இயக்கும். அதுபோல் பண தட்டுப்பாடுகள் உறுதியாக விலகும். கொடுத்த இடத்துலேருந்து பணம் வரும், எதிர்பார்த்த இடத்துலேருந்து பணம் கிடைக்கும். கடனுக்காக ஏதாவது படிப்புக்காண்டி யாராச்சும் படிப்புக்காண்டி மாணவர்கள் படிப்புக்காண்டி ஒரு பேங்க் லோன் அப்ளை பண்ணால் இவ்வளவு நாட்களாக இருந்த தடை விலகி உங்களுக்கு பேங்க் லோன் கிடைக்கும். கல்வியில் நீங்கள் உறுதியாக நினைச்ச கல்வியில் சேர்வதற்கான ஒரு ஆற்றல் உண்டு. அதேபோல் நம்மளுடைய ரிஷபராசியில் உள்ள நேயர்கள் யாரெல்லாம் மருத்துவத்துறைக்காக நீட் எக்ஸாம் இந்த வட்டம் எழுத போகிறாங்களோ அவங்களாம் ஹை பொசிஷனில் மார்க் எடுத்து தன்னம்பிக்கையோடு எழுதுங்க, தைரியம் எழுதுங்க, டாக்டர் நீங்கள் தான் இந்த வட்டம் அப்படின்னு சொல்லி உறுதியாக சொல்லக்கூடிய அமைப்பில் கிரகங்கள் உங்களுக்கு வாய்ப்பாக இருக்கிறது. ஸோ அதுக்கடுத்தபடியாக இன்னொரு டிபார்ட்மெண்ட் எடுத்துக்கலாம். நம்மளுடைய ரிஷபராசினியர்கள் இன்னொரு டிபார்ட்மெண்ட் பார்த்திங்கன்னா அரசாங்க சம்மந்தப்பட்ட வேலைகளில் முயற்சி எடுக்கிறவங்களுக்குமே ஒரு அங்கீகாரம் உண்டு, நல்ல மாற்றங்கள் உண்டு. நீங்கள் இவ்வளோ நாளாக எழுதின எக்ஸாமில் ஃபைனலில் போய் கூட ஒரு 10 மார்க் 5 மார்க் டிஃப்ரென்ஸில் கட்-ஆஃபில் நீங்கள் உள்ளே போக முடியாமல் போயிருக்கலாம் ஜாப்குள்ளே. ஸோ அந்த நிலை மாறி நீங்கள் கவர்மெண்ட் ஜாப்குள்ளே உள்ளே போவதற்கான ஒரு அற்புதமான சூழ்நிலையில கிரகங்கள் ஏற்படுத்தி தருகிறது. ஸோ அதே போல் பேங்க் டிபார்ட்மெண்ட்டில் கேசியராகவோ அல்லது பேங்க் டிபார்ட்மெண்ட்டில் கணிதம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில், கணக்கு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் யாரெல்லாம் வேலைக்கு போகணும்னு ஆசைப்படுறீங்களோ அவங்கெல்லாம் ரிஷபராசிக்காரங்க அனைவருமே பேங்க் எக்ஸாம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை முயற்சிகள் எடுத்தீங்கன்னா கட்டாயமாக வெற்றி பெறக்கூடிய கிரக அமைப்பு உங்களுக்கு இருக்கிறது. நீங்கள் பேங்க் எக்ஸாம் சொல்லிட்டீங்க, டாக்டர் சம்மந்தப்பட்ட விஷயங்களை ட்ரை பண்ணலாம் சொல்லிட்டீங்க, அரசாங்க வேலையும் சொல்லிட்டீங்க. அடிப்படையாக நாங்கள் தொழில் பண்ணி
பண்ணிக்கிட்டு இருக்கோம். எங்களுடைய தொழில் ஸ்தானம் எப்படி இருக்கும்? கடந்த ஒரு 2.5 வருஷமாவே தொழில் எங்களால் ஒரு பெரிய எதிர்பார்த்த லாபத்தை பெற முடியல. அப்ப தொழிலில் எங்களுடைய அங்கீகாரம் எப்படி இருக்கும்? தொழில் நாங்கள் வெற்றி பெற வாய்ப்பு இருக்கா அப்படின்னா கட்டாயமாக இந்த தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு தொழில் ஸ்தானத்தை அங்கீகாரம் கொடுக்கக்கூடிய அமைப்புல, தொழிலில் அதிவிதமான லாபத்தை கொடுக்கக்கூடிய அமைப்புல கிரக நிலைகள் உங்களுக்கு வேலை பார்க்குதுங்க. ஸோ புதிய தொழில் தொடங்குவதற்கான வாய்ப்புகள் உண்டு. தொழிலில் ஒரு முன்னேற்றத்தை நோக்கி பயணிப்பதற்கான வாய்ப்பு உண்டு. பார்ட்னர்ஷிப் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல தொடங்கி அதன் மூலமாக வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள்லாம் கிரக நிலைகள் இருக்கு. இவனால உங்க கூட உண்மையான ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப பாசமான ஃப்ரெண்ட்ஸ் நினைச்சவங்க உங்களை ஏமாத்தி, உங்களை கஷ்டப்படுத்தி உங்களை விட்டுட்டு போயிருக்கலாம். நடு ரோட்ல விட்டுட்டு போயிட்டான் என் நன்மை அப்படின்னு சொல்லி சில வார்த்தையை கூட நீங்க பயன்படுத்திருக்கலாம். இவனை நம்பினேன், என் குடும்பத்துல ஒருத்தனா வச்சேன், இல்லை என் குடும்பத்துல ஒரு பெண்ணா இவங்களை பார்த்துக்கிட்டோம். ஸோ ஆனா இவங்க எங்களை மனசார கஷ்டப்படுத்திட்டாங்க, நாங்க மனதளவில் டிஸ்டர்ப் ஆயிட்டோம் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்மளுடைய ரிஷபராசினியர்களுக்கு உறுதியாக இந்த தமிழ் புத்தாண்டுக்கு பிறகு உங்களை விட்டு உங்களை ஏமாற்றி போன அனைவருமே ஒரு அடி சரியான உங்களை ஏமாத்துறதுக்கான சரியான பதிலடி வாங்கி உங்கள்கிட்ட வந்து சரணாகதி அடைவாங்க. அதேபோல் புதிய நண்பர்கள் உங்களுக்கு வருவதற்கான வாய்ப்பு உண்டு. ஸோ அந்த நண்பர்கள் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றிகளும் மகிழ்ச்சிகளும் ஏற்பட போகிறது. ஸோ நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய இந்த தமிழ் புத்தாண்டுக்கு பிறகு நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, மேக்சிமம் யாரையும் நம்பி ஏமாந்துட வேண்டாம். நிதானமாக உங்களுக்கு நேரகாலம் நல்லா இருக்கு, அதாவது கோச்சார கிரகங்கள் ரீதியாக நேரகாலம் நல்லா இருக்கு. ஸோ இந்த நேரகாலம் நல்லா இருக்கும் போது உங்களுக்காக, உங்களுடைய வேலை நிமித்தமான செயல்பாடுக்காக, உங்களுடைய பொருளாதார விஷயங்களுக்காக நீங்கள் கரெக்டாக செயல்பட்டால் இந்த தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு அமோகமான ஒரு வருடமாக உறுதியாக இருக்கும். உங்களுக்கு பணம் வருதுங்கிறக்காண்டி வேற யாருக்காக கொடுத்துட்டு நீங்க வாங்கிக்கலாம், இல்லை வட்டி கொடுத்து வாங்கலாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கட்டாயமாக கொடுத்த பணம் வருவதற்கு 2 வருட காலம் ஆயிரும். ஸோ அதனால யோசித்து நிதானமாக முடிவெடுங்க. அதேபோல ஹெல்த் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல, வண்டி வாகனங்கள் ஓட்டுற விஷயங்கள்ல ரொம்ப கவனமாக ஓட்டுங்க. ஸோ கவனமாக ஓட்டினா உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே வராது, மகிழ்ச்சிகள் அதிகமாக இருக்கும். இந்த தமிழ் புத்தாண்டு உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றத்தையும் மகிழ்ச்சியும் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான வருடமாக இருக்கும் என கூறிக்கொள்கிறேன். மேலும் உங்களுடைய சுய ஜாதகம் சம்பந்தப்பட்ட கேள்விகள் ஏதேனும் இருக்குன்னா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய டீட்டெயில்ஸ் அனுப்பிவிடுங்க. கட்டணத்தின் அடிப்படையில் உங்களுடைய எதிர்கால சம்பந்தப்பட்ட விஷயங்களை தெளிவாக கூற காத்திருக்கிறேன். வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கும், மேலும் இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கும் அன்பார்ந்த ரிஷபராசி அன்பர்கள் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நான் உங்கள் DJ சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. நன்றி, வணக்கம்.